அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களை பொறுத்தவரைக்கும் நிகழ இருக்கும் புதன் பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, ரிஷபராசினியர்களை பொறுத்தவரைக்கும் சூரியன், சனி மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் இணைவால் 13/2/2024 பிறகு ரிஷபராசினியர்களுக்கு ஏற்பட போகும் விபரீதம் என்ன, குறிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், தனுசு ராசியில் சுக்கிரனும், மகரத்தில் செவ்வாயும், கும்ப ராசியில் சனி, சூரியன், புதன் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மிகவும் ஒளி பொருந்திய புதன் வித்தைக்கு அதிபதியாக சொல்லப்படுகிறாரு. அறிவால் எதிரிகளை பந்தாடும் வீரியத்தையும் தருகிறாரு. மிதுனமும் கன்னியும் அவரது ராசிகள். நட்பை கொண்டாடுபவர் என்பதால் காலச்சக்கரத்தின் 3, 6ஆம் இடம் புதனுக்கு தரப்பட்டது. ஒரு ஜாதகத்தில் புதன் நல்ல அமைப்பில் இருந்தால் கல்வி கல்லாமல் பாகம் புகட்டும் அளவிற்கு, அதாவது அவரிடம் இருந்துதான் மற்றவர்கள் படிப்பார்கள் என்ற அளவிற்கு அத்தனை நுட்ப அறிவை புதன் கொடுப்பாரு. புதனுடைய வலுவை புரிந்து கொண்டால் நாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்வை அமைத்துக் கொள்ளும் வழியும் நமக்கு கிடைக்கும். இந்த புதனை பொறுத்த வரைக்கும் இவர் அறிவு சுடர் தருவதில் வல்லவர். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் படிப்பு ஸ்தானம் என்பது 2ஆம் பாவம், ஆரம்ப கல்வியை குறிப்பது 4ஆம் பாவம், உயர்கல்வியை குறிப்பது 5ஆம் பாவம், மேல் கல்வியையும் 9ஆம் பாவம், ஆராய்ச்சி படிப்புகளையும் குறிப்பது. இந்த ஸ்தானங்களோடு புதன் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டால் அறிவும் ஆராய்ச்சியும் சுடர்விட்டு பிரகாசிக்கும் என்பது சுத்தமான உண்மையாக அமைந்திருக்கிறது. ஒருவேளை இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் கேட்டுவிட்டால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நாம் நம்மளுடைய வாழ்வில் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது, புதன் மனநிலை பாதிப்பு, நரம்பு சம்பந்தமான நோய்கள், நரம்பு தளர்ச்சி, வெண்குஷ்டம், உடம்பில் அதிகமான வியர்வை, ஆண் மலட்டுத்தன்மை, அவ்வப்பொழுது தலை சுற்றல், காது கேளாமை, உணர்ச்சி பாதிப்பு முதலிய நோய்களை புதன் கேட்டுவிட்டால் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதன் கேதுவோடு சேரும் பொழுது மனநல பாதிப்பு ஏற்படும். சுக்கிரனோடு சேரும் பொழுது வெண்குஷ்டம் போன்ற நோய்கள் ஏற்படலாம். சந்திரனோடு சேர்ந்து கேட்டுவிட்டால் மனதில் எப்பொழுதும் ஏதோ ஒன்றை யோசித்துக் கொண்டே செயலிழந்த நிலையில் இருப்பார்கள். தேவையற்ற கவலை அவர்களை வாட்டும். செவ்வாயோடு சேரும் பொழுது நரம்பு தளர்ச்சியும் தலைவலியும் மனக்குழப்பமும் ஏற்படும். சூரியனோடு சேரும் பொழுது தலையில் உள்ள மூளை நரம்புகள் பாதிக்கும். சூரியனோடு சனியோடு சேர்கின்ற பொழுது எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. தற்போது புதன் சனி பகவானோடு இணைவதால ஒரு சிலருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டுங்க. அது மட்டும் இல்லாம புதன் ஒவ்வொரு பாவங்களிலும் ஒவ்வொரு ராசிகளிலும் உங்களுடைய ராசி கட்டத்திற்கு ஏற்ப அந்தந்த இடங்களில் சந்திக்கும் போது எண்ணற்ற நன்மைகளையும் ஒரு சில பின்னடைவுகளையும் ஏற்படுத்துவார். அந்த வகையில புதன் உங்களுடைய ராசி பிரகாரம் 1ஆம் இடத்தில், அதாவது ஜென்மத்தில் இருக்க புத்தி சாதுரியம், இலக்கிய ஈடுபாடு, உயர்கல்வி ஏற்படுத்துவார். 2ஆம் இடத்தில் இருக்க இனிமையாக சபை மயக்கு பேச்சும், 3ஆம் இடத்தில் இருக்க கஞ்சத்தன்மை, ஆனால் பெண்களை கவர்ந்தெழுக்கும் தன்மையும் உண்டாகும். 4ஆம் இடத்தில் இருக்க உயர்கல்வி, பூர்வீக சொத்து கிடைக்கும். 5ஆம் இடத்தில் இருக்க தாய் மாமனுக்கு தொல்லைகள், உடல் ஆரோக்கியத்தில் தொல்லைகள் ஏற்படும். 6இல் இருக்க கல்வி தடைப்படும். புதன் 7ஆம் இடத்தில் இருக்க நல்ல மனைவி மூலம் செல்வம் உண்டாகும். 8ஆம் இடத்தில் இருக்க தீர்க்காயுள், நல்ல மக்கட்பேறு உண்டாகும். 9ஆம் இடத்தில் இருக்க இசையார்வம், கலைகளில் நாட்டம் ஏற்படும். 10ஆம் இடத்தில் இருக்க பேராசிரியர், நல்ல உத்தியோகம் ஏற்படும். 11ஆம் இடத்தில் இருக்க லாபமும் செல்வமும் உண்டாகும். 12இல் இருக்க தர்ம சிந்தனை இருக்கும். சில ஜாதகங்களில் தாயாருக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த புதனுக்கு என்ன என்று பார்க்கும்போது, புதனுக்குரிய தானியம் பச்சை பயிறு, மலர், வெண்காந்தல், ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய 3 நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை. சுப கிரகங்களில் ஒன்றான புதன் ஆணும் பெண்ணும் அற்ற அள்ளித்தன்மையுடைய கிரகம்.
புதனுக்குரிய நிறம் பச்சை. உடலில் அங்கங்களில் கழுத்து பகுதியை குறிப்பது, உலோகங்களில் பித்தளையை குறிப்பதும் புதன். மொழிகளில் தமிழ் மொழியையும், கலைகளில் கணிதம், சிற்பம், ஜோதிடம் போன்றவை புதனுக்குரியவை. புதனுக்குரிய ரத்தினம் பச்சைக்கல். புதனுக்குரிய தீபம் கற்பூரம். புதனுக்குரிய மறைவு ஸ்தானங்கள் லக்னத்திற்கு 3, 6, 8 மற்றும் 12. அது மட்டுமில்லாமல் புதனுக்குரிய நாயுருவி கொண்டு ஹோமம் செய்தால் தோஷங்கள் கழியும். சுவைகளில் உவர்ப்பு சுவைக்கும். பஞ்சபூதங்களில் வாயுகிரகமாகவும் வாத நாடியாகவும் வடக்கு திசைக்கு உரியவராகவும் புதன் திகழ்கிறாரு. மகாவிஷ்ணு அதிதேவதை. ஒவ்வொரு ராசியிலும் அவர் 1 மாத காலம் இருப்பாரு. உபய ராசிகளான மிதுனத்திற்கும் கன்னிக்கும் உரியவர். தாமச குணம் மிகுந்தவர். கன்னி ராசியில் உச்சமடையும் புதன் மீன ராசியில் நீச்சமடைகிறாரு. ஒரே ராசியில் உச்சமும் அடைந்து ஆட்சியும் பெற்று மூல திரிகோண பலம் பெறுகின்றவர் புதன் மட்டுமே. அவருடைய தசை 17 ஆண்டுகள் நடக்கும். இது மட்டுமில்லாமல் இப்படிப்பட்ட புதன் பஞ்ச மகாபுருஷ யோகம் என்று சொல்லக்கூடிய 5 யோகங்களில் பத்திர யோகமும் உண்டு. இந்த பத்திர யோகம் பெற்றவர்கள் ராஜயோக அதிபதியாக திகழக்கூடியவர்கள். புதன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நிற்பது இந்த யோகத்தை காட்டும். இந்த யோகம் பலமாக உள்ளவர்கள் புதன் திசை நடக்கும் பொழுது மிக பெரிய நன்மையை பெறுவார்கள். அவர்களது தோற்றமும் பேச்சும் எடுப்பாகவும் கம்பீரமாகவும் இருக்கும். இவர்கள் சபைகளில் அவர்கள் பேசினால் கூட்டம் மேமறந்து கேட்டுக்கொண்டிருக்கும். இவர்கள் நிறைய சம்பாதிப்பார்கள். பேச்சு தொழிலின் மூலமாகவோ அல்லது பத்திரிகை தொழிலின் மூலமாகவோ அல்லது எழுத்துத்துறையின் மூலமாகவோ அதிக வருமானத்தை பெறுகின்ற வாய்ப்பினை இந்த பத்திர யோகம் கொடுக்கும். மிக பெரிய புகழையும் தரும். பல வெற்றியாளர்களுடைய ஜாதகத்தில் இந்த பத்திர யோகத்தை நம்மால் காண முடியும். இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் கும்பராசியில் சனி மற்றும் சூரியனோடு இணைந்து சஞ்சரிப்பதால் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை அஷ்டமத்தில் இருந்த சுக்கிரன் இனி பாக்கியஸ்தானத்திற்கு செல்ல இருக்கிறாருங்க. இங்கே சூரியன் செவ்வாயோடு இணைவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பொருளாதார ரீதியாக சிறந்த மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கொடுத்த கடன் வசூலாகி விடுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. கலைஞர்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்புகள் வருவதற்கான அறிகுறிகள் புதனுடைய இந்த கிரக சஞ்சாரத்தால் ஏற்பட இருக்குதுங்க. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தனாதிபதி புதன்ங்க. அவர் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சனியோடு சேர்ந்து புதன் ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. இந்த யோகத்தால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா பத்திரிகை மற்றும் எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. சுக்கிரனோடு செவ்வாய் ராகு இருக்கிறார்கள். நல்ல அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த புதன் பெயர்ச்சி இருக்குதுங்க. சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறார். லாபத்தை ராகு இருக்கிறாருங்க. இதனால் நல்ல அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமா புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. இந்த காலங்கள்ல, அதாவது இந்த புதன் பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே முடியுங்க. வண்ண கிரக நிலைகள் இருப்பதால முயற்சிகளை கைவிட வேண்டாங்க. உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 12ஆம் இடத்தில் குரு இருக்கிறாருங்க. அவர் உங்களுடைய 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார் என்பதால் தேவையற்ற விரோதத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டாங்க. அதிகப்படியான செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் என்றுங்க. ஒன்றுக்காக வைத்திருந்த பணம் வேறொன்றுக்கு செலவாகுங்க. அது தேவையற்ற செலவுக்கு போய் மறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதால செலவு செய்யும் போது சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியம். கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தட்சிணாமூர்த்திக்கு மலர் மாலை அணிவித்து வழிபாடு செய்யுங்கள். அவர் எதிரில் 5 நிமிடம் தியானம் செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.